لا إله إلا الله. اللهم صل بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم. اللهم رب هذه الدعوة صلاة القائمة آت بأحمد الوصول. بسم الله، الحمد لله، الحمد لله بالعز والجلال، وتوحد بالكبرياء والكمال، وجل عن الأشباه والأشكال، وذل على معرفة فزال الإشكال، وأذل من اعتز بغيره غاية الإذلال، لا راد لأمره ولا معقب لحكمه، وهو الخالق الفعال. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وهو الأول والآخر والظاهر والباطن الكبير المعتال. وأشهد أن محمدا عبده ورسوله الذي أيده بالمعجزات الظاهرة والآيات الباهرة، وزينه بأشرف الخصال، وسلم تسليما كثيرا. فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. وقال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد. இந்த உலகத்தை படைத்து அதில் உள்ள ஜீவராசிகள் அனைத்துக்கும் உணவளிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையானவன், பரிசுத்தமானவன். சாந்தியும் சமாதானமும் அவனது இறை தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வந்த சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், இன்று வரை இஸ்லாத்தை தூய வடிவிலே பின்பற்றும் அனைவர் மீதும் உண்டாவது என்று வேண்டியதன் பின்னால், உள்ளும் புறமும் ஒன்றாய் ஏகவல்லோனை அஞ்சு நடக்கும்படி முதல் கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தினும் நல்லுபதேசம் செய்கின்றேன். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமூகத்தை படைத்து அந்த மனித சமூகத்தை நேர்வழியில் செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி காலத்துக்கு காலம் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பி இருக்கின்றான். அதனை நாங்கள் ஈமான் கொள்வது எங்களுடைய தலையாய விடயமாக இருக்கின்றது. யார் அந்த விடயத்தில் சறுக்குகின்றார்களோ அவர்கள் மார்க்கத்தை விட்டும் வெளியேறியவர்களாக கருதப்படுவார்கள் என்பதை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றோம். அந்த மனிதர்களை படைத்த ரப்புல் இஸ்ஸா அவர்களை சோதிக்க வேண்டும் என்று விரும்புகின்றான். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: மை யுரிதுல்லாஹு கைரன் யுஸிப் பின்ஹு, யாருக்கு அல்லாஹ் நலவை நாடி விட்டானோ அவர்களை சோதிப்பான் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். நாங்கள் பார்க்கலாம், எந்த நபியாக இருந்தாலும் எந்த ரசூலாக இருந்தாலும் அவர்களை அல்லாஹ் சோதித்தான் என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமூகத்தை ஒரு வருடத்தில் ஒரு முறை அல்லது 2 முறை நாங்கள் அவர்களை சோதிப்போம் என்பதை சொல்லி காட்டுகின்றான். மனித சமூகத்துக்கு ஒரு சோதனை வரும். வருடத்தில் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன், ஒரு முறை அல்லது 2 முறை அவர்களை நாங்கள் சோதிப்போம்.
காரணம் அல்லாஹ்வின் பால் அவர்கள் திரும்ப வேண்டும். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை கண்டு அல்லாஹ் மீது அவர்களுடைய ஈமான் என்பது அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் அவர்களை சோதிப்போம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய உறவுகளே, நாங்கள் பார்க்கலாம் 2004ஆம் ஆண்டிலிருந்து 2024 வரைக்கும் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் நாங்கள் எடுத்து நோக்குவோமாக இருந்தால் ஆச்சரியமான விடயங்களாக இருக்கும். மண் சரிவு ஏற்பட்டிருக்கின்றது, அதே போன்று ஆழி பேரலை என்பது வந்திருக்கின்றது, பனிச்சரிவு வந்திருக்கின்றது, காட்டு தீ வந்திருக்கின்றது. இப்படி அனர்த்தங்கள் அதிகமாக வந்திருப்பதை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். நாங்கள் பார்க்கலாம், மொரோக்கோவில் நடந்த அந்த அனர்த்தத்தில் 1000க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் மரணித்தார்கள் என்கின்ற செய்தியை செவிமடுத்தோம். கிட்டத்தட்ட 2004ஆம் ஆண்டில் இருந்து இன்று வரைக்கும் 5 லட்சத்துக்கு மேற்பட்ட அனர்த்தங்கள் நடந்திருக்கின்றது என்பதை டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் என்ன செய்கின்றது, எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. இந்த அளவுக்கு அனர்த்தங்கள் நடந்திருந்து காரணங்கள் என்ன என்பதை சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணங்களை சொல்லுவார்கள். அனர்த்தம் ஏற்படுவதற்குரிய காரணங்கள் என்ன என்று கேட்டால், உண்மையிலேயே நாங்கள் சில காரணங்களை சொல்லுவோம் மனிதன் என்கின்ற அடிப்படையில். முதலாவது நாங்கள் சொல்கின்ற காரணம், வடிகால் அமைப்பு என்பது இல்லை, வடிகால் அமைப்பு சீர்திருத்தப்படவில்லை, வடிகால்கள் சுத்தப்படுத்தப்படவில்லை, அதே போன்று சன நெரிசல், கட்டிடங்கள் அதிகரித்து காணப்படுகின்றது, செயற்கையான கண்டுபிடிப்புகள் அதிகமாக இடம்பெற்று கொண்டிருப்பதனால் அதனுடைய இடங்கள் அதிகரித்து செல்வதனால் இந்த அனர்த்தங்கள் எல்லாம் நாங்கள் உண்மையிலேயே பார்க்கின்ற பொழுது நியாயமானதாக இருக்கும். ஒரு ஊரில் அதிகமாக மழை பெய்கின்றது, வடிகால் இல்லை என்றிருந்தால் அந்த ஊரினுடைய நிலைமை மிக மோசமானதாக இருக்கும், வெள்ளப்பெருக்கு ஏற்படும். அதே போன்று உக்கி போன பொருட்கள் புதைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அல்லது கைவிடப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த ஊரில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். இப்படி நியாயமான காரணங்களாக நாங்கள் சொல்லலாம். ஆனால் ரப்புல் இஸ்ஸா அவன் சில காரணங்களை சொல்லி காட்டுகின்றான். இந்த காரணங்கள் மனித சமூகத்துக்கு மத்தியில் அதிகரிக்கின்ற பொழுது அனர்த்தங்கள் அதிகரிக்கும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு மிக தெளிவாக சொல்கின்றான் என்பதை பார்க்கலாம். அல்லாஹ் இந்த அத்தாட்சிகளை எல்லாம் அனுப்புவதற்குரிய காரணத்தை சூரத்துல் இஸ்ராவில் 59வது வசனத்தில் சொல்கின்ற பொழுது, நாங்கள் எங்களுடைய இந்த அனர்த்தங்களை எல்லாம் நாங்கள் ஏற்படுத்த பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனர்த்தங்கள் வருவதற்கு மிக முக்கியமாக முதலாவது காரணியாக சொல்வது அல்லாஹ்வை புறக்கணிப்பது, ஷிர்கில் ஈடுபடுவது, குஃப்ரில் அதிகமாக ஊறி போவது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். நாங்கள் பார்க்கலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வெள்ளப்பெருக்கு வந்தது. தூஃபான் என்கின்ற வெள்ளத்தை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சமூகத்தை அழித்தான் என்பதை சொல்லி காட்டுகின்றான். காரணம் என்ன? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமூகத்துக்கு பிரச்சாரம் செய்கின்ற பொழுது அல்லாஹ்வை புறக்கணித்தார்கள். எந்த அளவுக்கு? அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளை கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி தங்களுடைய காதுகளுக்குள் தங்களுடைய விரல்களை வைத்து காதுகளை அடைத்துக் கொண்டார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நூஹிலே சொல்லி காட்டுகிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்ப திரும்ப அந்த சமூகத்தினருக்கு பிரச்சாரம் செய்தார்கள். 950 வருடங்கள் பிரச்சார பணி. அந்த பிரச்சார பணியில் அல்லாஹ் ஒருவன், அவனையே நீங்கள் வணங்க வேண்டும், இந்த சிலை வணக்கங்கள் எல்லாம் உங்களை நரகுக்கு இட்டுச் செல்லும் என்கின்ற விடயங்களை எல்லாம் தெளிவுபடுத்தினார்கள். சொன்னார்கள், இஸ்தக்பிரு, உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள். யுர்சிலு ஸமா அலைக்கும் மிதராரா وَيُمْدِدُكُمْ بِأَمْوَالٍ وَبَنِينَ وَيَجْعَلْ لَكُمْ جَنَّاتٍ وَيَجْعَلْ لَكُمْ أَنْهَارًا. என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அவன் உங்களுடைய விவசாய நிலங்களுக்கு மழை நீரை தருவான்.
உங்களுடைய செல்வங்களை அதிகரிக்க செய்வான், உங்களுடைய வளங்களை அதிகரித்து தருவான். அது மாத்திரமல்ல, உங்களுடைய சந்ததியினர் வலுவூட்டக்கூடியவர்களை அதிகமாக அவன் உங்களுக்கு தருவான் என்று பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் அந்த சமூகத்தினர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ததன் காரணமாக தூஃபான் என்கின்ற வெள்ளப்பெருக்கை கொண்டு அந்த சமூகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழித்தான் என்பதை பார்க்கலாம். முதலாவது காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை சொல்லி காட்டுகின்றார். இரண்டாவது, அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளை புறக்கணிப்பது. அல்லாஹ் எங்கள் எல்லோருக்குமே அருட்கொடைகளை தந்திருக்கின்றான். ஒவ்வொன்றும் அவனுடைய அருள்தான் என்பதை நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து சபஇல் சபஅ மக்களை பற்றி பேசுகின்றான். இந்த மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாவற்றையும் கொடுத்திருந்தான். அவர்கள் பாலைவனத்தில் வாழ்ந்த மக்கள், யெமெனுடைய போர்டரில் வாழ்ந்த மக்கள். இந்த மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இயற்கையாகவே 2 தோட்டங்களை ஏற்படுத்தினார். அந்த ஊரை அமைத்து அந்த ஊரினுடைய வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் தோட்டங்களை அமைத்தார். இயற்கையாகவே அணைக்கட்டை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்கினார். இயற்கையாகவே அவர்களுக்கென்று அணைக்கட்டை உருவாக்குகின்றான். அந்த அணைக்கட்டுக்கு தொடராக மழை பெய்து கொண்டே இருக்கும். இந்த மழை தண்ணீர் அவர்களுடைய 2 தோட்டங்களுக்கும் அப்படியே பறந்தோடி கொண்டிருக்கும். அவர்களுக்கு பழங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் அவர்கள் சாப்பிடக்கூடியதாக அல்லாஹ் அந்த தோட்டத்தை ஆக்கியிருந்தான். சீசன் பழம் என்கின்ற ஒன்று அங்கு கிடையாது. எப்பொழுதும் அவர்களுக்கு பழம் கிடைத்துக் கொண்டே இருக்கும். அதிலிருந்து இயற்கையான பாதையை அல்லாஹ் அமைத்தான். மனிதர்கள் அமைத்த பாதை அல்ல, அல்லாஹ் இயற்கையாகவே அப்படியே பாதை அமைத்திருக்கின்றான். அந்த பாதையில் அவர்கள் நடக்க ஆரம்பித்தால் பைத்துல் முகத்தஸை அவசரமாக சென்று அடைந்து விடுவார்கள். ஷாமுக்கு அவர்கள் செல்ல வேண்டுமாக இருந்தால் அவசரமாக சென்று விடுவார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் அந்த பாதையை அமைத்திருந்தான். அமைத்து விட்டு அந்த ஊரை பற்றி சொல்கின்ற பொழுது பல்தத்துன் தய்யிபா, பரிசுத்தமான ஊர். மனிதர்கள் இரவு நேரங்களில் அச்சமின்றி பயணம் செய்யலாம். அவர்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய விஷஜந்துக்கள் எந்த ஒன்றும் அந்த ஊரில் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். சூரத்து சபஇல் இது அப்படியே தெளிவாக சொல்லிக் கொண்டு வருகின்றான். இந்த மக்களிடம் அல்லாஹ் எதிர்பார்த்தது அவனுக்கு நன்றி செலுத்துவதை எதிர்பார்த்தான். ஆனால் அந்த மக்கள் என்ன செய்தார்கள் என்று தெரியுமா? அல்லாஹ்விடம் அவர்களுக்கு கொடுத்த அருட்கொடைக்கு மாற்றமாக அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார்கள். அல்லாஹும்ம, இறைவா, பாயித் பைன அஸ்ஃபாரினா, நாங்கள் பயணம் செய்தால் அவசரமாக பைத்துல் முகத்தஸை சென்றடைந்து விடுகின்றோம். யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த தூரத்தை மென்மேலும் தூரமாக்குவாயாக. சுப்ஹானல்லாஹ். எப்படி கேட்கின்றார்கள்? பயணம் செய்தால் அவசரமாக சென்றடைந்து விடுகின்றோம், அப்படி எங்களுக்கு வேண்டாம், தூரமாக்குவாயாக. பயணம் என்பது நீண்ட பயணமாக இருக்க வேண்டும் என்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் அரிம் என்கின்ற வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துகின்றான். அந்த வெள்ளம் அவர்களுடைய அந்த அணைக்கட்டை அப்படி சுக்குநூறாக உடைத்தெறிகின்றது. இயற்கையாக அல்லாஹ் அமைத்த அந்த அரணை அந்த வெள்ளம் அப்படியே உடைத்தெறிகின்றது. உடைத்தெறியப்பட்ட அந்த அணைக்கட்டில் இருந்து வந்த தண்ணீர் அவர்களுடைய தோட்டங்களுக்குள் ஓடி அங்கிருக்கின்ற பழங்களை புளிப்பானதாகவும் கசப்பானதாகவும் மாற்றுகின்றது. பிறகு அல்லாஹ் அந்த சமூகத்தினரை அங்கு வாழ வைக்காமல் அப்படியே வமஸ்ஸக்னா, அவர்களை அப்படி சின்னாபின்னப்படுத்தினோம் என்று சொல்லி காட்டுகின்றான். சொல்லிவிட்டு இறுதியாக சொல்கின்ற பொழுது இன்ன ஃபீ ذلك لآيات لكل صبار شكور, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களுக்கு இதில் படிப்பினை இருக்கின்றது என்று சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் எப்பொழுதெல்லாம்
அவனுடைய அருக்கொடையை மறந்து மக்கள் வாழ்கின்றார்களோ அவர்களை வெள்ளப்பெருக்கினால் சோதிப்பான் என்பதை சொல்லி காட்டுகின்றான். மூன்றாவதாக, பொருளாதார மோசடி ஏற்படுமாக இருந்தால், பொருளாதாரத்தில் மோசடி நிலைமை உச்சகட்டத்தை அடைகின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் எங்களுக்கு ஒரு படிப்பினையை சொல்லி காட்டுகின்றார். அந்த மக்கள் பொருளாதாரத்தில் மோசடி செய்தார்கள். இன்று நாங்கள் பார்க்கின்றோம், நவீன காலத்தில் வாழ்கின்றோம், நாங்கள் உச்சகட்டத்தை அடைந்திருக்கின்றோம். பிசினஸ் மேனேஜ்மெண்ட் என்பது தனியாக எங்களுக்கு பாடமாக சொல்லித் தரப்படுகின்றது. நாங்கள் இன்று காசுகளை பரிமாறுவதை விட பிட்காயின் என்கின்ற ஒன்றுக்கு நாங்கள் இன்று வந்திருக்கின்றோம். கிரிப்டோ கரன்சி, இதையெல்லாம் நாங்கள் தாண்டி இன்று வந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வளவும் மோசடி. இப்படியான மோசடிகள் ஆரம்பிக்கின்ற பொழுது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தினரை அல்லாஹ் சின்ன பின்னப்படுத்தியதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அளந்தால் அளவையில் மோசடி, வேண்டினால் அதிலும் மோசடி, கொடுத்தால் அதிலும் மோசடி. இன்று மோசடி அதிகரித்துக் கொண்டு வருகின்றதா இல்லையா? வியாபாரம் செய்கின்றோம் என்று இன்று மோசடியினுடைய உச்சகட்டத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் இயற்கையை கொண்டு எங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகின்றான். அந்த சமூகத்தினருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெயிலை அப்படி உக்கிரமாக அடிக்க செய்கின்றான். வெயிலினுடைய அகோரம் தாங்க முடியாது, வீடுகளுக்குள் இருக்க முடியாது. அவ்வளவு வேதனைகளை கொடுத்துவிட்டு அல்லாஹ் ஒரு மழை மேகத்தை அனுப்புகின்றான். அந்த சமூகத்தினர் பார்க்கின்றார்கள், மழை மேகம் வந்திருக்கின்றது, மழை பொழிய போகின்றது, நிழல் தருகின்றது என்று அந்த ஊரில் இருக்கின்ற எல்லோரும் அந்த மேகத்துக்கு கீழ் நின்று கொள்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மொத்தமாக அப்படியே அழிக்கின்றார். நெருப்பு மழையை பொழிது அந்த சமூகத்தை மொத்தமாக அழிக்கின்றார். பொருளாதார மோசடி செய்பவர்கள் இந்த உலகத்தில் வாழ தேவையில்லை என்று அப்படியே சுக்குநூறாக ஆக்கினான் என்கின்ற வரலாற்றை திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். ஒழுக்க சீர்கேடுகள் சமூகத்தில் அதிகரிக்கின்ற பொழுது அல்லாஹ் அந்த சமூகத்தை அழிப்பான் என்பதை சொல்லி காட்டுகின்றான். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய சமூகத்துக்கு பிரச்சாரம் செய்தார்கள். என்ன பிரச்சாரம்? ஒழுக்க சீர்கேடு. ஒழுக்கம் இல்லாமல் அந்த சமூகம் வாழ ஆரம்பித்தார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை எச்சரிக்கை செய்தார்கள். இன்று நாங்கள் பார்க்கின்றோமா இல்லையா? கலாச்சாரம் என்கின்ற பெயரில் எங்களுடைய பெண்கள் சீரழிந்து செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இதுக்கு ஒவ்வொருவரும் நாங்கள் காரணமாக இருக்கின்றோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. என்னுடைய தந்தை என்னை வளர்த்திருக்கின்றார், என்னுடைய தந்தை என்னுடைய சகோதரிகளையும் வளர்த்திருக்கின்றார். நான் என்னுடைய சகோதரிகளுக்கு பொறுப்பானவன், என்னுடைய மனைவிக்கு பொறுப்பானவன், என்னுடைய பிள்ளைகளுக்கு பொறுப்பானவன். அவர்களுடைய ஆடை கலாச்சாரம் சீர்கட்டு போகுமாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிரச்சாரம் செய்வதை நிறுத்திவிட்டு ஊரில் இருந்து வெளியேறுங்கள் என்கின்றார். உங்களுக்கு இந்த இடம் தகுதியாகாது என்று சொல்கின்றார். ஊரில் இருந்து வெளியேறுகின்றார்கள். பூமியை அப்படியே தூக்கி ஒரு அடி அடிக்கின்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. மொத்தமாக அந்த பூமியை அப்படியே மேலே தூக்கி புரட்டி ஒரு அடி அடிக்கின்றான். ஒழுக்கத்தில் சீர்கட்டு வாழ்கின்றார்கள். இவர்கள்
இந்த உலகுக்கு தேவையில்லை என்பதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சமூகத்தை அழித்தான் என்பதை சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்களோடு உட்கார்ந்திருக்கின்ற பொழுது ஒரு செய்தி அவர்களுக்கு வருகின்றது. அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய மகன் இப்ராஹிம் மரண தருவாயில் இருந்து கொண்டிருக்கின்றார். அவரை வந்து நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படி என்று உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமிருந்து செய்தி வருகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்ன லில்லாஹி மா அஹத வ லஹு மா அஅதா வ குல்லு ஷைஇன் இன்தஹு பிஅஜலின் முஸம்மா ஃபல்தஸ்பிர் வல் தஹ்தசிப் என்கின்ற செய்தியை சொல்லி அனுப்புகின்றார்கள். அல்லாஹ் தான் இந்த உயிரை தந்திருக்கின்றான். அவன் எடுத்துக்கொண்டால் அது அவனுக்குரியது, அவன் தருவதும் அவனுக்குரியது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கால அளவு அவன் வைத்திருக்கின்றான். பொறுமையாக இருங்கள், கூலியை எதிர்பாருங்கள் என்று சொல்லி அனுப்புகின்றார்கள். திரும்ப திரும்ப செய்தி வருகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகனை பார்ப்பதற்காக வேண்டி வருகின்றார்கள். அவர்களுடைய மகன் தொட்டிலில் இருந்து எடுக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையில் அப்படியே கொடுக்கப்படுகின்றது. குழந்தையை தூக்கியவர்கள் ஒரு செம்பு பாத்திரத்தை நெருப்பில் வைத்து அதனில் நீரை ஊற்றினால் எப்படி கொதிக்கின்ற சத்தம் கேட்டுமோ அதே போன்று அவர்களுடைய மகன் சக்கராத்தில் புரண்டு கொண்டிருக்கின்றார். தூக்கிய தந்தை அழுகின்றார்கள். சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அழுகின்றார்களே. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் அழுகின்றீர்களா என கேட்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அல்லாஹ் இரக்க பண்பை வைத்திருக்கின்றான். யாருக்கு அது அதிகரிக்கின்றதோ அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வரும் என்கின்றார்கள். குழந்தை மரணிக்கின்றார். மரணித்து ஓர் சில நாட்களில் கிரகணம் ஏற்படுகின்றது. சஹாபாக்கள் இப்ராஹிம் மரணித்ததனால் தான் இந்த கிரகணம் ஏற்பட்டிருக்கின்றது என்று சஹாபாக்கள் பேசிக்கொண்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடாத்துகின்றார்கள். கிரகணத்துக்கான தொழுகையை நடாத்துகின்றார்கள். நடாத்திவிட்டு சஹாபாக்களுக்கு யாருடைய மரணத்துக்காக வேண்டியும் யாருடைய பிறப்புக்காக வேண்டியும் இந்த கிரகணங்கள் ஏற்படுவது கிடையாது. அது அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. மனித சமூகத்துக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி இந்த அடையாளங்களை எல்லாம் அவன் ஏற்படுத்துகின்றான் என்று சொன்னார்கள் என்கின்ற செய்தியை நாங்கள் புகாரியில் பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, ஒவ்வொரு அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற பொழுதும் எங்களுடைய சிந்தனைக்கு வர வேண்டிய விடயங்கள் ஷிர்க் அதிகரித்திருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளுக்கு மாற்றமாக நடந்து கொள்கின்றார்கள். அல்லாஹ் ஈனச் செயல்களை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எச்சரிக்கையாக அனர்த்தங்களை ஏற்படுத்துகின்றான். அல்லாஹ் பொருளாதார மோசடி செய்பவர்களுக்கு நான் இருக்கின்றேன் என்பதை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி இந்த அனர்த்தத்தை ஏற்படுத்துகின்றான் என்கின்ற சிந்தனை எங்களுக்கு வரவில்லை என்றிருந்தால் உண்மையிலேயே எங்களுடைய உள்ளங்கள் கரை படிந்து போயிருக்கின்றது. எங்களுடைய உள்ளங்கள் கரை படிந்ததன் காரணமாக பாவம் எது நன்மை எது என்று தெரியாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை எங்களுடைய உள்ளங்களில் ஆழப்பதிய நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள். ஒரு காலம் வரும், ஒரு மனிதன் அவன் எப்படி சம்பாதிக்கின்றான் என்பதை அவன் மறந்து விடுவான். அவன் பெரிதுபடுத்த மாட்டான். லா யுபால், அவனுக்கு பெரிதாக வழங்காது. இது ஹலாலான சம்பாத்தியமா அல்லது ஹராமான சம்பாத்தியமா என்று அவன் கணக்கெடுத்துக் கொள்ள மாட்டான். அவனுடைய சம்பாத்தியம் ஹலாலிலும் இருக்கும், ஹராத்திலும் இருக்கும். அப்படியான ஒரு காலம் வருகின்ற பொழுது தக்ஸுரு ஸலாஸில், நிலநடுக்கங்கள் ஆரம்பிக்கும், அனர்த்தங்கள் கூடும். இப்படியான ஒன்றை நீங்கள் பார்க்காமல் மறுமையை சந்திக்க மாட்டீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, அனர்த்தங்கள் எங்களுக்கு சொல்வதெல்லாம் பாவத்தின் பால் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் என்று எங்களை ஞாபகப்படுத்துகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனின் பால் நெருங்குவதற்கு அவன் எங்களுக்கு ஒரு அச்சாட்சியாக அவற்றையெல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றான். இந்த விடயத்தை சிந்தித்து செயலாற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேண்டும். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன், அம்மா பஅத். அன்புக்குரிய உறவுகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சில சமூகத்தினர் யமன் பகுதியில் இருந்து வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். வந்த சமூகத்தினர் மஸ்ஜித் நபவியில் ஒரு ஓரமாக உட்கார்ந்து கொள்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்தினரை பார்க்கின்றார்கள். அவர்களுடைய ஆடைகள் பீந்திருக்கின்றது, வறுமையினுடைய தோற்றம் அவர்களில் தெரிகின்றது. மிம்பரிலே ஏறுகின்றார்கள். ஏறி சொன்னார்கள், லா ததுகுலூனல் ஜன்னah, நீங்கள் யாருமே சொர்க்கம் நுழைய மாட்டீர்கள் என்றார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியமாக பார்த்தார்கள். ஷிர்க் செய்து விட்டோமா, குஃப்ரான விடயம் செய்து விட்டோமா, நரகத்தின் பால் நாங்கள் நெருங்கி விட்டோமா என்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய வீடுகளில் அணிவதற்கு ஆடை இருக்கின்றது, உண்பதற்கு உணவு இருக்கின்றது. நீங்கள் மறுமையை மறந்து உண்ணக்கூடியவர்களாக ஆடை அணியக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். ஆனால் இதோ உங்களுடைய சகோதரர்கள் ஆடை என்று இருக்கின்றார்கள். தஸத்தகு, தர்மம் செய்யுங்கள் என்கின்றார்கள். ஒரு சஹாபி அவரிடம் இருந்த ஒரு திர்ஹமை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையில் கொடுக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படுகின்றார்கள். எத்தனையோ மக்கள் ஆடையின்றி உட்கார்ந்திருக்கின்றார்கள். இந்த ஒரு திர்ஹமை கொண்டு வந்து இவர்களுடைய தேவையை நாங்கள் பூர்த்தி செய்ய முடியுமா? முகம் சிவக்கின்றது, கோபத்தினுடைய உச்சகட்டம். ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொருத்தராக தர்மம் செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். மலை போல குமிகின்ற அறைக்கும் தர்மம் செய்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதி அடைந்து விட்டு சொன்னார்கள், மன் சன்ன சுன்னதன் ஃபில் இஸ்லாம், யார் ஒருவர் புதிதாக மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு செயலை சமூகத்திற்கு மத்தியில் செய்கின்றாரோ அவருக்கு அதனுடைய நன்மை கிடைக்கும். அவரை பார்த்து யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்களுடைய நன்மையும் அவருக்கு கிடைக்கும். செய்கின்றவர்களுக்கும் குறையில்லாமல் நன்மை கிடைக்கும், செய்தவருக்கும் குறையில்லாமல் நன்மை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய உறவுகளே,
இன்று இலங்கையில் பல பகுதிகளில் அனர்த்தங்களை செவிமடுத்தோம். உண்மையிலேயே என்னுடைய உள்ளத்தில் கை வைத்து நான் இந்த சமூகத்தினருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேனா என்பதை சிந்திக்க மாட்டீர்களா? அன்புக்குரிய உறவுகளே, ஒரு தாய் வல்லாஹி சும்ம வல்லாஹி சும்ம வல்லாஹி வெட்கத்தை விட்டு உதவி தேடினாள். என்னவென்று தெரியுமா? 3 நாட்களாக கை குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாமல் தவிக்கின்றேன். எனக்கு உங்களால் ஒரு ரொட்டி துண்டையாவது தர முடியுமா என்று கேட்ட சம்பவம் 2 நாட்களுக்கு முன்னால் நடந்தது. உறவுகளே, வீடுகளிலே உண்கின்றோம், செய்திகளை செவிமடுக்கின்றோம், ஆனால் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்திக்க வேண்டும் என்று எங்களுடைய உள்ளம் ஏங்கி இருக்கின்றதா? கடும் கஷ்டப்படுகின்றார்கள். ஒரு பிரதேசத்தில் 750 குடும்பத்தினர் அந்த பகுதியில் இருந்து அப்படியே எழுப்பப்பட்டிருக்கின்றார்கள். தங்குவதற்கு இடம் கிடையாது. இந்த அனர்த்தம் ஏற்படுவதெல்லாம் அவர்களுக்கு சோதனையாகவும் அவர்கள் பொறுமையாக இருப்பதற்கும் எங்களுடைய உள்ளம் என்ன செய்கின்றது என்பதை புடம் போடுவதற்காக வேண்டியும் அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கின்றான். நாங்கள் உண்கின்ற ஒவ்வொரு கவலமும் அல்லாஹ்விடம் பதில் சொல்லியாக வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுல் ஹைஸம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டில் இருந்து கொண்டு சொன்னார்கள், பசியினுடைய உச்சகட்டத்தில் இருந்தபோது ஒரு ரொட்டியை எடுக்கின்றார்கள். எடுத்து தங்களுடைய ஒரு கையில் வைத்து அங்கிருக்கின்ற இறைச்சியை எடுத்து அந்த உரட்டியின் மீது வைத்துவிட்டு இன்னொரு ரொட்டி துண்டை எடுத்து அதற்கு மேல் வைத்துவிட்டு அபூபக்கர் அல்லது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருவரில் ஒருவரிடம் சொல்கின்றார்கள், இதனை என்னுடைய மகள் ஃபாத்திமாவுக்கு கொடுத்து விடுங்கள் என்றார்கள். என்னுடைய ஈரக்குலை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஈரக்குலை என்று சொன்ன ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பசியோடு இருக்கின்றார்கள். அபூபக்கரே, உமரே, இதனை என்னுடைய மகளுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். சொல்லிவிட்டு சொன்னார்கள், சும்மல துஸ்அலுன்ன யௌமையின் அனின் நஈம், நீங்கள் இங்கு சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை பற்றியும் மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்றார்கள். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ் எங்களுக்கு மிகப்பெரிய அருளை தந்திருக்கின்றார். நாங்கள் இந்த வயதில் பழகவில்லை என்றிருந்தால் எங்களுடைய சிறுவர்களை நாங்கள் பயிற்றுவிக்க முடியாத உறவுகளே. உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாங்கள் எல்லோரும் செவிமடுத்திருக்கிறோம். ஒரு சபையில் வைத்து 10 வயது சிறுவன் பொய் சொல்கின்றான் என்றால் அந்த சிறுவனுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? பள்ளியில் எல்லோரும் நாங்கள் கூடியிருக்கின்றோம். ஒரு 10 வயது சிறுவன் எழும்பி நின்று ஒரு முறைப்பாடை செய்கின்றான். என்னுடைய வளர்ப்பு தந்தை அல்லாஹ்வுடைய தூதரை கேவலமாக பேசிவிட்டார் என்ற போது அந்த வளர்ப்பு தந்தை எழும்பி நின்று அவர் பொய் சொல்கின்றான் அப்படி என்று சொன்னால் அந்த சிறுவனுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, தபூக்குக்கு நீங்கள் தயாராக சொன்னீர்கள். என்னுடைய வளர்ப்பு தந்தை அல் ஜுல்லாஸ் நாங்கள் முஹம்மதுக்கு பின்னால் சென்றோம் என்றால் கழுதையை விட மிக மோசமானவர்களாக திரும்பி வர வேண்டியிருக்கும் என்ற சொன்ன செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்கின்றார்கள். எல்லோருக்கும் முன்னிலையில் வைத்து அவமானப்படுத்தப்படுகின்ற பொழுது
அவர்கள் புடம் போட்டு வளர்க்கப்பட்டார்கள் என்பதற்கு இதைவிட மிக பெரிய உதாரணம் தேவையில்லை உறவுகளே. கையை உயர்த்துகின்றார்கள், யா அல்லாஹ், இந்த சபையில் வைத்து என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள், என்னை தூய்மைப்படுத்தி யா ரப் என்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். 10 வயது சிறுவன். சொல்லி முடிக்க அல்லாஹ்வுடைய தூதருடைய நெற்றி அப்படியே வேர்த்து வருகின்றது. சஹாபாக்கள் புரிந்து கொள்கின்றார்கள், வகி வருகின்றது. சூரத்து தௌபாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்குகின்றார். அல்லதீன யஹ்லிஃபூன பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் செய்தார்களே அவர்கள் பொய் பேசி விட்டார்கள். அல் ஜுல்லாஸை குறிப்பிடுகின்றான் அல்லாஹ். அவர் இஸ்லாத்துக்கு வந்ததன் பிறகு பேசிய வார்த்தைகளில் மிக மோசமான வார்த்தை அதுவாகும். அவர் அல்லாஹ்விடம் தௌபா செய்தால் அல்லாஹ் அந்த தௌபாவை அங்கீகரிக்க காத்து கொண்டிருக்கின்றான். இல்லை என்றால் அல்லாஹ்வினுடைய பிடி மிக கடினமானது என்ற போது உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையை உயர்த்தி சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கின்றேன் என்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய காதை பிடித்து இழுத்து சொன்னார்கள், அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்துகின்றான், அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்துகின்றான் என்ற போது அல் ஜுல்லாஸ் எழுந்து நின்று, அல்லாஹ்வுடைய தூதரே, பொய் பேசிவிட்டேன், அல்லாஹ்வுடன் தௌபா செய்கின்றேன் என்று சொன்னார்கள் என்பதை பார்க்கலாம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் இந்த உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரே ஒரு ஆடையோடு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடன் வருகின்றார்கள். ஆடைகள் பல கொடுக்கப்பட்ட போது அதில் ஒரு ஆடையை எடுத்துவிட்டு சொன்னார்கள், உமரே, நான் எப்பொழுது ஹெம்ஸ் நாட்டுக்கு சென்றேனோ, டமஸ்கஸுக்கு சென்றேனோ, அப்பொழுது அணைந்த ஆடை இது. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். என்னுடைய ஆடை இத்து போய்விட்டது. அந்த வார்த்தை அப்படியே வருகின்றது உறவுகளே. ஆடை இத்து போய்விட்டது, இந்த ஆடையை மாத்திரம் நான் எடுத்துக் கொள்கின்றேன் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அதனால் தான் அல்லாஹ் அந்த சமூகத்தினரை ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்று சொன்னான். அன்புக்குரிய உறவுகளே, அனர்த்தங்கள் ஏற்படுகின்றது என்று சொன்னால் அது வெறும் ஒரு செய்தியாக நாங்கள் பார்க்க கூடாது. அது எங்களுக்கு படிப்பினியாக மாற வேண்டும். அனர்த்தங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்கு முன்வருவோமாக இருந்தால் எங்களை விட சிறந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் ஏற்படுத்துகின்ற அனர்த்தங்களை எங்களுக்கு ஒரு படிப்பினியாகும், அதில் எங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வாய்ப்பையும் பொறுமை உள்ளவர்களாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து முடிக்கின்றேன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும்.